அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, இன்றைக்கி என் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். வெளியே போகிறதுக்காக சாரியெல்லாம் எடுத்து வச்சு சாரீ கட்டிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு டீ காஃபி குடிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டோம். டிஃபன்லாம் சாப்பிடல, ஏன்னா அங்கே போய் என் ஹஸ்பண்ட் தான் பிரியாணி செய்யணும்னு சொல்லி டிஃபன் சாப்பிடாம டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புன உடனே மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு சமயநல்லூர் ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு போகிறதுக்காக. ஆனால் எக்ஸாக்ட்லி என்ன டைம் ஆகும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் போக 50 மினிட்ஸ் ஆச்சு. சரின்னு கொஞ்சம் கோரிப்பாளையத்துலேருந்து போகிறப்பெல்லாம் டிராஃபிக்கில் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனாலும் டிராஃபிக்கில் கொஞ்சம் தூரம் போக போக சரியான டிராஃபிக்கு. ஏன்னா லீவ் டைம் வேறு எல்லாருக்குமே லீவாக இருந்துச்சு, அதனால் டிராஃபிக் ரொம்ப இருந்துச்சு. டிராஃபிக்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அவுட்ரு போனதுக்கப்புறம் கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயின் பார்க்க நல்லா இருந்துச்சு வியூ எல்லாம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தா பழனி யாத்திரைக்கு மக்கள் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அது அவங்களோட ஒரு மந்த்தில் அப்படி போவாங்களே அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் அன்னதானம், ஒரு பக்கம் மோர் கொடுத்தாங்க, ஒரு பக்கம் ஜூஸு, ஒரு பக்கம் தண்ணி, குட்டியானலில் பாட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு போவே நல்லா இருந்துச்சு. கடைசியாக அவங்க வீட்டுக்கு போக 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அங்கே போனோடனே ஹஸ்பண்ட் சமைக்கலான்னு சொல்லி எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எடுத்தோடனே வெங்காயம், ஏன்னா இருக்கிறதுலே பெரிய வேலை வெங்காயம் நறுக்கிறது தான். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை உரிச்சு நறுக்கிடலான்னு வெங்காயத்தெல்லாம் நறுக்கி முடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் தக்காளி அதையுமே நறுக்கி எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நிறையா செய்ய போகிறனால கேஸ் அடுப்பில் செய்யலான்னு வெளியே இருந்த இடத்துல கேஸையும் மாட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தார். அவரும் கொஞ்சம் பண்ணார். அவரோட சேர்ந்து அவரோட மச்சானும் ஹெல்ப் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃப்ளேம்லாம் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் பிஸ்மில்லான்னு சொல்லி சட்டி எடுத்து வச்சாங்க. சட்டி எடுக்க வச்சு பிரியாணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ஃபர்ஸ்ட்டு நெய் ஊற்றணும். நெய் ஊற்றினா மணமாக இருக்கும், அதனால் நெய். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்காக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்புறம் எப்பயும் போல் ரீஃபைண்ட் ஆயில், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன ரீஃபைண்ட் ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். இவங்க கோல்டு வின்னர் யூஸ் பண்ணி இது பண்ணாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அது பொரிஞ்ச அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா கிண்டணும். பிரியாணியில் பேஸ்மெண்ட் என்னென்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் பிரியாணி கலர் தரும். சும்மா எடுத்தோடனே வெங்காயத்தை போட்டு இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி வச்சுக்கணும். அதை ஒரு சைடு வச்சதுக்கப்புறம் திருப்பி நல்லா வெங்காயத்தை கிண்டணும். வெங்காயம் கிண்ட எப்படியுமே ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மிளகாய் பொடி போட்டு வெங்காயத்தோட மிளகாய் பொடியை மிக்ஸ் பண்ணி வெங்காயமும் அந்த மிளகாய் பொடி கலர் சேர்ந்து நல்லா ரெட் கலரில் வரணும். அப்புறம் தக்காளி அதையுமே போட்டு நல்லா கிண்டணும், கிரேவி வர அளவு. அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், என்னென்ன ஸ்பைசஸ் போடுவோமோ அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு அதையும் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் 1 கிலோ அரிசிக்கு 1:1 ரேஷியோ அந்த அளவில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மூடினா தான் வேகமாக கொதிக்கும். மூடி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசியை களைஞ்சி ஒரு பக்கம் வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியில் ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா சட்டியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டு அந்த தண்ணியில் டேஸ்ட்டு பார்த்தா உப்பு சுருக்குன்னு இருக்கணும். உப்பு சுருக்குன்னு இருந்தால் தான் அரிசி போடுறப்ப டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்த உடனே அரிசியை ஒரு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருந்த அரிசியை போட்டு நல்லா கிண்டி விடணும். எப்படி கிண்டணும்னா கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டி விடணும், அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணியே வைக்கணும். அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் வற்றி அரிசிக்கு மேலே லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி வந்தோடனே நம்ம தம் போடணும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ தான் அரிசியும் வேகும், பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். தம் போட கீழே தோசை சட்டி வச்சு பிரியாணி சட்டி வச்சு மேலே சட்டி வச்சு நம்ம தம் போடணும் வெயிட் வச்சு. தம் போட்ட கேப்பில் பசிக்க ஆரம்பித்ததுனால இருந்த கேக்கை நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் தம்மை எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சட்டியை திறந்து நெய்யை நல்லா ஊற்றி விட்டு கீழேருந்து கிண்டணும், இல்லைனா பாசுமதி ரைஸ் உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. கீழேருந்து மெதுவாக கிண்டி விட்டு அப்புறம் லெமன் ஜூஸை கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சுருப்பாங்க, அதை லைட்டாக கொஞ்சம் தூவி விட்டு கிண்டினா உதிரியாக வரும். அதனால தான் லெமன் ஜூஸ் போடுறது. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இலையை வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டார் என் ஹஸ்பண்ட். எல்லா அளவுக்கும் இலையை வெட்டிட்டு இலையை விரித்து தண்ணியை தெளித்து அதில் பிரியாணி, ரைத்தா, மட்டன் கிரேவி, தால்ச்சா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் சாப்பிட்டாலும் அந்த பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கே அதுவே தனி. இருந்து வச்சனால ஃபர்ஸ்ட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இன்னொரு ஜோடி ஃபஸ்ட்டு எங்கள் 4 பேருக்குமே போட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.
சாப்பிட நல்லா இருந்துச்சு. நான் 2வது தடவையும் வாங்கி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூலிங்காக ஏதாவது குடிக்கலான்னு இந்த மாதிரி ரஸ்னா பாக்கெட் அங்கே விற்றுச்சுன்னு சொல்லி பிள்ளையெல்லாம் வாங்கிச்சுக்க. நானும் ஒன்று வாங்கி குடித்தேன். பிள்ளைகளோட வெளியே விளாண்டுட்டே ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் மழை பெஞ்சிச்சு. மழையும் நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் தோட்டமாக கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு. குப்பை ஒரு பக்கம் அடுத்து தோட்டம் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவே நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்து வீடு அதெல்லாம். ஆனால் வியூவும் சொல்லப்போனால் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 மணி போல் கிளம்பிட்டோம். டீ குடிச்சிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வேகமாக வர முடியும்னு சொல்லி கிளம்புறப்பையும் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தோம். என்ன தான் பைக்கில் போனாலும் மழை நனைகிறப்ப பைக்கில் போகிறது இருக்கே அப்பா வேறு லெவல் ஃபீலு. அதில் ஒரு பக்கம் ட்ரெயின், எங்களோட அதிர்ஷ்டமோ என்னமோ போகிறப்பையும் ட்ரெயின் பார்த்தோம், வரப்பையும் ட்ரெயின் பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டேன். எங்கே போனாலும் சரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு நார்மலாக எப்போவுமே போடுறேன் வெள்ளித்தோடு போட்டால் தான் அப்பாடா நிம்மதி. அப்புறம் என்ன செய்ய, ஆல்ரெடி வீட்டு ஒர்க் இருக்கே, துணியெல்லாம் துவைச்சி போட்டது நிறையா இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து அதை எல்லாத்தையுமே மடிச்சிட்டு அப்புறம் கபோர்டில் அடுக்கி வச்சுட்டு நைட்டு டிஃபன் பார்க்கணும். அதனால தோசையை ஊற்றிட்டு தோசை ஊற்றி தக்காளி சட்னி 1 சைடை வதக்கி வச்சுருந்தேன். அதையுமே அரைச்சிட்டு ஹஸ்பண்ட் நாத்தனாக்கு தோசையை கொடுத்துட்டு நானும் தக்காளி சட்னியோட தோசையை சாப்பிட்டு டின்னரை முடிச்சிட்டோம். ஓரளவு வேகமாகவே முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வீட்டிலே இருந்தால் நேரம் போகும். வெளியே போயிட்டு வரனால ரொம்ப டயர்டாக இருந்தனால வேகமாக சாப்பிட்டு வேகமாக தூங்கிட்டோம். அப்போ தான் நாளைக்கு காலைல வேகமாக எந்திரிக்க முடியும்னு. இதுதான் இன்றைக்கி நடந்தது.